நான் இந்த ப்ரெக்னன்சியில் அனாமலி ஸ்கேனுக்காக போயிருந்தப்போ சில கேர்ள்ஸ் வந்து சொன்னாங்க, நான் என்டி ஸ்கேனை ஸ்கிப் பண்ணிட்டேன், எடுக்கல. நான் வந்து 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்லே வந்தேன். ஸோ என்டி ஸ்கேன் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. என்டி ஸ்கேன் வந்து கரெக்டாக 11 to 13 வீக்ஸில் எடுத்தால் தான் வந்து பேபியோட க்ரோத் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்கேன் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. டாக்டர் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க. பேபி கரெக்டாக போய் உங்கள் யூட்ரஸில் தான் உட்காந்துருக்கா, இல்லை ஃபெலோப்பியன் டியூப்பில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது உங்களுடைய பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளும் வந்து பேபியோட ஹார்ட் பீட்டை கேட்கலாம். ரொம்ப எமோஷ்னலான ஸ்கேனும் கூட இது. ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய பேபியோட ஹார்ட் பீட்டை கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் பீட் ஸ்கேன் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து என்டி ஸ்கேனுக்காக டேட் கொடுப்பாங்க. 11 to 13 வீக்ஸில் சரியான டேட்டில் போனால் மட்டும்தான் இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த ஸ்கேன் எடுக்கிறது மூலிமா குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இருக்கிறதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்க முடியும்.